2025 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். பௌர்ணமி திதி நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு தொடங்கி 5ஆம் தேதி இரவு 7:27 வரை உள்ளது. மேலும் இந்த வருடம் பரணி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகம் நடப்பது மிகவும் விசேஷம். இந்நாளில் சிவபெருமானை தரிசிப்பது கோடி லிங்கம் தரிசித்த புண்ணியம் கிட்டும். தலைமுறைக்கே அன்னதோஷம் விலகும். உணவு பஞ்சம் வராது என்பது ஐதீகம். அன்று சிவாலயத்திற்கு அரிசி தானம் செய்வது கோடி புண்ணியத்தை பெற்றுத்தரும். சிவனுக்கு சாற்றப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக உண்பது பெரும் பாக்கியமாகும். அம்பிகை பாகன் சதா அபிஷேக பிரியர். அதனால் அவருக்கு 11 வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கம். அவை தூய நீர், பசும்பால், இளநீர், கரும்பஞ்சாறு, சந்தனம், விபூதி, தயிர், பஞ்சாமிர்தம், மா பொடி, மஞ்சள், அன்னம் ஆகியன. இவற்றுள் மிகச் சிறப்பானது அன்னாபிஷேகமே. அன்னம் பிராணன் என்றும் அகமன்னம் எனவும் வேதங்கள் போற்றுகின்றன. ஒருவன் எத்தகைய உணவு உண்கிறானோ அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்றன நமது உபநிடதங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கலாகாது என்பதை உணர்த்தவும் அன்னத்தின் தெய்வீக தன்மையை எடுத்து காட்டவுமே அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, நமது பேரண்டம் நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு என்னும் பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் என்ற திருமூலர் வாக்குப்படி நமது உடலும் பஞ்சபூதங்களுக்கும் தலைவன் சிவபிரான். அந்த பஞ்சபூதங்களை சரியான வகையில் செயல்படச் செய்து உயிர்களுக்கு உணவும் நீரும் குறைவின்றி கிட்ட அருள் செய்த ஈசனுக்கு நன்றி சொல்லும் வகையிலும் நாட்டிலும் வீட்டிலும் எக்காலத்திலும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர். அன்னம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டானது. நிலத்தில் விழும் நெல், ஆகாயத்திலிருந்து பெய்யும் மழை, நீரின் உதவியால் வளர்ந்து காற்றினால் கதிர்பிடித்து சூரியனின் வெப்ப தீயினால் பால் இறுகி விளைச்சலை தருகிறது. காற்றின் உதவியுடன் கதிரடித்து எடுக்கப்படும் நெல் உமி நீக்கப்பட்டு அரிசியான பின் மண்ணால் ஆன பானையில் நீரில் இடப்பட்டு காற்றின் துணையால் எரியும் நெருப்பில் வெந்து அன்னமாகி ஆகாயத்தின் கீழுள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவாகிறது. அந்த அன்னத்தினால் செய்யப்படுவதால்தான் அன்னாபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது.